அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலியுடைய வாழ்த்துக்கள். உச்சநீதிமன்றத்துடைய இடைக்கால தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ அந்த தீர்ப்பு சீமான் அவர்களுக்கு சற்று உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. டெல்லியில் நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்குன்னு அவர் நம்பியிருந்தாருன்னு அவருடைய தம்பிமார்கள்லாம் குஷியில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டெல்லியில் அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்லி வாதாடி இந்த இடைக்கால தீர்ப்பு வாங்கினாரோ அதுக்கு நேர் மாற்றமாக சீமான் அவர்கள் இங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இதுவே சீமான் அவர்களுக்கு ஆப்பாக இருக்கும், அவர் கைது செய்யப்படக்கூடதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. டெல்லியில் நடந்தது என்ன, டெல்லி கொடுத்த இடைக்கால தீர்ப்பு என்ன, ப்ரெஸ் மீட்டில் சீமான் அவர்கள் என்ன சொன்னார், அவர் சொன்னதுனால அவருக்கு வரப்போகிற விளைவு என்னங்கிற சில நிமிட செய்திகளை நீங்கள் கவனமாக கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சீமான் அவர்கள் அந்த விஜயலட்சுமி வழக்கை 12 வாரங்களுக்குள்ளே விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த உத்தரவு சமனை அவங்க வீட்டில் காவல்துறை ஒட்ட போனாங்க, அதை கிழிச்சாங்க, தள்ளுமுள்ள நினச்சி இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே உள்ள பழைய செய்தி, விட்டுருங்க அதை. இப்போ சீமானவர் என்ன பண்ணிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தில் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த 12 வாரங்களுக்குள்ளே விசாரிக்கணுங்கிற தீர்ப்புக்கு தடை கோரி மனு செய்கிறாரு. மனு செய்த உடனே அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்குது. எப்படி கிடைக்குது, இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நாகரத்னா அவர்கள் தலைமையில் விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, 2 தரப்பும் பேசி ஒரு செட்டில்மெண்ட் மூலமாக முடிவுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்ட உடனே அதுக்கு பதில் கொடுக்குறாருங்கள சீமான் தரப்பு வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன். அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாங்க, நாங்களும் பேசி ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்டுறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறாரு. அது சம்பந்தமாக இந்த சென்னையில் சீமானவர்கள் பேசிய அந்த ப்ரெஸ் மீட்டும் அதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குங்கிறத இப்போ ஒரு சில நொடி நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும். அது நீங்க இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கு விசாரிச்சா அது முழுக்க போய் இது அவதூறுன்னு தான் முடியும். திட்டமிட்டு சுமத்தப்பட்ட வலி இழிவு, அதனாலதான் இதை நம்ம போனோம். இப்ப இந்த இடைக்கால தடையை நான் வரவேற்கிறேன். மறுபடியும் மேலதிகமா நான் எப்படி நகரணுமோ சட்டப்படி அதை இரு தரப்பும் உடன்பாடு ஒரு 12 வாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா? உடன்பாடுன்னா என்ன உடன்பாடு? அதாவது சில அடிப்படையில் இதை 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கோட் பண்றாங்க. அதை என்ன செட்டில் வாய்ப்பு இருக்கான? அதுக்கு வாய்ப்பு இல்லை, தேவையும் இல்லை. அதை போய் பேசிக்கொண்டு இப்போ டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் பேசி ஒரு சுமூகமான தீர்வை எட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு வர்றோம், நடிகைக்கு காம்பன்சேஷன் எதுவும் வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு தான் சீமான் தரப்பு வக்கீல் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதை கேட்டுட்டு தான் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ சரி 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துருங்களேன், ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துருங்களேன், அதை 2 மாதம் உங்களுக்கு டைம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இடையில் இந்த சென்னை ஹைகோர்ட் விதிச்சிச்சுல 12 வாரத்துக்குள்ளே விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரணுன்ற அதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க. நல்லா நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சீமான் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லிட்டு வர்றாரு, நாங்கள் இந்த விஜயலட்சுமிகிட்ட பேசி அவங்கள சமாதானம் பண்ணி அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது காம்பன்சேஷன் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாரு. அதனால தான் அவர் அந்த இடைக்கால தடையை விதிக்கிறாரு. ஆனால் இப்போ இங்கே நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, அந்த ப்ரெஸ் மீட்டில் சீமான் அவர் என்ன சொல்கிறாரு, இது அவதூறு வழக்குங்க, இது நியூசன்ஸ் கேஸு, இது விசாரித்தா பாருங்கள் அது அப்படி தான் முடிவு வரும். டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் விசாரித்தா எனக்கு தாங்க நியாயமாக தீர்ப்பு வரும். இவர் எப்படி சொல்கிறாரு, டெல்லியில் எனக்கு தான் தீர்ப்பு நியாயமாக வரும், அவருடைய நம்பிக்கை. அதனால் இந்த இடைக்கால தடையை நான் வரவேற்கிறேன்
அப்படின்னு பிரஸ்லாம் கேட்குறாங்க, ஏங்க இந்த சமரசம் பண்ணிக்கிறதா சொல்லி, அந்த சமரசத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அது தேவையும் இல்லையே அப்படிங்கிறாரு. முன்னுக்கு பின் முரணா இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு இடைக்கால தடையை எதுக்கு கொடுத்தாங்க? உங்கள் வழக்கறிஞர் வந்து அங்கே சொல்கிறாரு, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களை சமாதானப்படுத்திடுவோம்னு சொல்கிறாரு. அப்படின்னா செஞ்சுட்டு போங்களாப்பான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு சீமானு, அதெல்லாம் என்ன பேசுகிறது இருக்குது, என்ன செட்டில்மெண்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே ராசா அப்படின்ட்டாரு. ஆனால் என்ன நடந்திருக்கு, 2 தினங்களுக்கு முன்னாடி சீமானவருடைய நெருங்கிய உறவினர், அவர் குடும்பத்தோட நெருங்கிய உறவினர் வந்து விஜயலட்சுமியை தொடர்பு கொண்டு, இல்லைம்மா நான் இப்போ பேசுகிறேன் உங்களுக்கு, நம்ம பேசி ஒரு இது பண்ணிடுவோம், அண்ணன் இப்போ வந்து கிருஷ்ணகிரியிலே எங்கேயோ இருக்கிறாரு, தருமபுரியிலே கிருஷ்ணகிரியில் இருக்கிறாரு, ஒரு 9 மணிக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்கிடுவார், வெளியில் செக் அவுட்லாம் பண்ணி வர்றதுக்கு 9:30 ஆகிடும், ஒரு 10 மணிக்கெலாம் அண்ணன்ட்ட நான் பேசிவிட்டு உங்களுக்கு லைனில் வர்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பேசிட்டு சொல்கிறாரு. அவர் பேசுகிறதுலே சொல்கிறாரு, இந்த சாட்டை துறைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக்கலாம் அவங்க கட்சிக்காரங்க, அவங்கள விட்டுருங்க, நான் வந்து அண்ணனுடைய சொந்தக்காரன்ல, அதனால் நான் சொன்ன அண்ணன் கட்டுப்படுவார், அண்ணன் சொல்கிறத நான் கட்டுப்படுவேன், நான் சொல்கிறத தங்கச்சி நீங்கள் கட்டுப்படணும்னு சொல்லி ரொம்ப அன்பாக விஜயலட்சுமியை பேசி கரெக்ட் பண்ணியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி யார், சீமானுடைய சொந்தக்காரரு. அதுக்கு பிறகு பேட்டி கொடுத்த சீமான் என்ன பண்ணுறாரு, ப்ரெஸ்ஸில் வந்து அந்த அம்மாவை வந்து மனநோகிற மாதிரி, அது என்ன நான் என்ன என் மேலே பாலியல் குற்றம், அந்த அம்மா பாலியல் குற்றவாளி அப்படின்னுங்கிறாரு. அதனால தான் பிரச்சனை முத்தி போனோடனே அந்த அம்மா திருப்பி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அழுதுகிட்டு பேசுது. ஏய் சீமான், 2 நாளைக்கு முன்னாடி உன் சொந்தக்காரனை விட்டு என்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசுகிறா, இப்போ இப்படி பேசுகிறா, என்னையா நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொதிச்சு போய் பேசுது. அதோடைய அழுகையும் அந்த கதறலும் வந்து எல்லாரும் பார்த்துருப்போம். அட்டையப்பா ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. பல மகளிர் அமைப்புகளும் இப்போ வந்து அந்த விஜயலட்சுமிக்கு ஆதரவாக புறப்பட்டாங்க. இப்படி நிலைமையில தான் டெல்லியில் வந்து இடைக்கால தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் இடைக்கால தீர்ப்புக்கு இங்கே சீமானவர் என்ன சொல்கிறாரு, அது என்ன காம்ப்ரமைஸ், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, தேவையில்லையே, என் பக்கம் நியாயம் இருக்கே, அதெல்லாம் ஒரு அவதூற வழக்காச்சே, இது நியூசன்ஸ் கேஸ் ஆச்சேன்னா என்ன அவதூறு வழக்கு, முதல் நீங்கள் அந்த அம்மாவை தெரியாதேன்னு சொன்னார், அப்புறம் சொன்னால் நாங்கள் ஒரு 6 மாத காலம்தான் அப்படி நட்பில் இருந்தோம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டார். பல பேட்டியில் நாங்கள் ஈடுபட்டு உறவாக இருந்தோம், 6 மாத காலங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அந்த அம்மா என்னையே 6 மாதங்கிறா, 2008லேருந்து 2011 3 வருஷம். அந்த அம்மா ஒரு பெரிய கதை சொல்லுது, கோயிலில் மாலை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லுது, 6 முறை ஒன்றால் நான் கருக்கலைப்பு செய்யப்பட்டேன்னு சொல்லுது. இப்போ பஞ்சாயத்து வந்து நீங்கள் அந்த அம்மாவோட இருந்தீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, இருந்தேன்னு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, அந்த அம்மா சொன்னதும் ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தண்டனையா தண்டமாங்கிற முடிவுக்கு போய்தான் இப்போ உச்சநீதிமன்றம் உங்களுக்கு வந்து அவகாசம் கொடுத்துருக்கே ஒழிய நீங்கள் நிரபராதின்னு சொல்லி உங்களை வந்து பட்டயம் வழங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஆக இப்போ எப்படி போனால் இந்த கேஸ் முடிவுக்கு வரும், விஜயலட்சுமி அவர்கள்ட்ட வந்து உண்மையாகவே சீமான் அவர்கள் தொடர்பு கொண்டு நான் வந்து இனிமேல் உங்களை வந்து அவதூறாக பேசலை, நீங்களே என்ன அவதூறாக பேசாதீங்க, தெரிஞ்சே தெரியாமே நம்ம வந்து ஒரு நட்பில் இருந்ததுலாம் உண்மைதான், இனிமேல் நானும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நீங்களும் எனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், என்னை நீங்கள் விட்டு கொடுங்கன்னு சொல்லி நேரடியாக அந்த அம்மாட்ட கேட்டு, அவர் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி, யார் சீமானுடைய வழக்கறிஞர் சொன்ன மாதிரி அந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் காமன் சென்ஸ் கொடுத்து ஒரு சுமூகமான ஒரு முயற்சியில் வந்துட்டா இது கேஸ் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயலட்சுமிகிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது, கோர்ட்டில் ஒரு மாதிரி பேசுகிறது, ப்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி பேசுகிறது, பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறதுன்னு போனால் இந்த கேஸு 15 வருஷம் இல்லை 100 வருஷம் ஆனாலும் முடிவுக்கு வராது. சீமானவர்கள் அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். இப்போவே அவரோட கட்சியில் உள்ள பெண்கள்லாம் விலகிட்டாங்க. ஏன்னா அந்தந்த பெண்ணு வீட்லேயும் இப்போ என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஏண்டி நீ வந்து அவர் கூட போய்ட்டு நீ பாட்டு போஸ் கொடுத்துக்கிட்டே நிற்கிறா ப்ரெஸ் மீட்டில். அவருடைய மனைவி என்ன பார்த்து அவரை கேட்டதா அவரே சொல்கிறாரு, ஏமாமா உனக்கு இவ்வளோ பொண்ணுகள் இருக்கிறப்ப இவ தானே கிடைச்சான்னு சொல்கிறாருன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ அவரோட சேர்ந்த பெண்களெல்லாம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்ன பார்வை, என்ன நாளைக்கு உனக்கு கல்யாணம் காட்சி ஆகணும்ல, நீ இப்படி போய் நிற்கலாமான்னு சொல்லி அந்த பெண்களை அவங்க வீட்டில் உள்ள பெற்றோர்லாம் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பெண்கள்லாம் வந்து இப்போ சீன் காட்டுறது குறைஞ்சி போச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக சீமானவர்கள் வந்து கண்ணியமான அரசியல் செய்யணும்னா தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு தவறு பண்ணிட்டீங்க, அந்த தவறை வந்து நீங்கள் உணர்ந்து என்ன பண்ணணும், மனம் வருந்திட்டா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அதை மறுத்து பேசி பிரச்சனையை கிளறிக்கிட்டே இருந்தா, ஒரு புண்ணை வந்து நோண்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அந்த புண்ணு வந்து பெரிய ரணமாயிட்டு புற்றுநோயாக போயிருங்கிறதா உண்மை. அதை கழுவி சுத்தம் பண்ணி மருந்து போட்டு ஆற்றுறதுக்கான முயற்சியை செய்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, விஜயலட்சுமி அவர்களுக்கு நல்லது,
பொதுவாக இதை ஒரு பெரிய பேச்சா பேசி அசிங்கமாகவே இருக்குது. இதை வந்து பேசக்கூடிய ஊடகங்கள் வந்து பேசுகிறதுக்கே கூசுற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு முடிவுக்கு வரணுங்கிறத தான் நாட்டில் உள்ள பல மக்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க. இதை கேட்கக்கூடிய நம்ம அரசியலாயிர நேயர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உள்ளபடி எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி.